வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா +1க்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் அடிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 19ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த பண்டிகைகளால் கிறிஸ்துவர்களுடைய பண்டிகைகளால் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே கொடுத்துட்டாங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் அடிஷன் கேம்ப்பு டே 1, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, +1க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசி வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரியர் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு 19ஆம் தேதி +1க்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆக வேண்டியது. ஹாலிடேங்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி, அதாவது எஸ்ஓ அதே மாதிரி சிஇயோடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு 21/4/2025 மண்டே. ஸோ இவங்களுடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட வேல்யூஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா வேல்யூஷன் பண்ணுறவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எழுதிருக்கிறதுக்கு ரிலேட்டடாக மார்க் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ +1ங்கிறதுனால ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து இருப்பாங்க. அதுக்குன்னு வந்து எதுவுமே எழுதாத இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து இருக்கும். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா +1ல ஃபெயிலியர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. 1 மார்க் எல்லாமே அப்டேட் எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதுக்கு ரிலேட்டடாக எழுதுனா மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவுக்கு லிபரலாக தான் போயிருக்கு. இன்றைக்கி நடந்த வேல்யூஷனில் வந்து பயாலஜியில் சென்டம் மார்க் வந்து வாங்கியிருக்காங்க, கம்ப்யூட்டர்லேயும் சென்டம் மார்க் வந்திருக்கு, மேக்ஸ்லேயும் வந்து சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸில் சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா வரல ஓவராலாக, கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வரல. இந்த வருஷம் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு. அதனால் கெமிஸ்ட்ரி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிபரலாகவே பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ரொம்ப டஃப்பாக வந்து பார்த்தோன்னா கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் ரிலேட்டடாக அப்டேட்டு. ஸோ கீ ஆன்சர் அப்படியே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கீ ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆன்சர் கீ, இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ தான் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆன்சர் கீ பார்த்துக்கோங்க. கிரேஸ் மார்க் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல, செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி லைவ் அப்டேட்டு, மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, சப்ஜெக்ட் வைஸாக சென்டம் வந்திருக்கான்னு சொல்லி அப்டேட் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 98 99 தான் வந்திருக்கு. இதில் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க் வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு 50 மார்க் எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க +1 கெமிஸ்ட்ரி. ஏன்னா அந்த அளவுக்கு +1 கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டஃப்பாக வந்து கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காமர்ஸும் ரொம்ப ஈஸி. காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் நடந்த கேம்பில் இந்த கீ ஆன்சர் எல்லாமே நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க, சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காமர்ஸுக்கான கீ ஆன்சர் தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்களா, ஸோ என்னென்ன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நான் கீ ஆன்சர் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். கலப்படம் என்பது உணவுப் பொருட்களை விரும்பத்தகாத பதிலி பொருட்களை சேர்ப்பதாகும். வேறு ஏதாவது டெஃபினேஷன் எழுதினாலும் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் சிஎஸோட செல்ஃப் வேல்யூஷன் தான் நடந்துச்சு. நாளைக்கு தான் மெயின் வேல்யூஷன், ஏஇயோடைய வேல்யூஷன் வந்து நடக்குது. இதில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து டஃப்பாக கேட்டாங்களோ அது எல்லாத்துக்குமே ஏஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு பேப்பர் வேல்யூஷன் கொஞ்சம் லிபரலாக பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் டிஸ்கஷன் போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப் தான், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ 1 மார்க் 15 கரெக்டாக எழுதிட்டு 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதுனதுக்கு ரிலேட்டடாக மார்க் வந்து கொடுக்குறதுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வேல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக வந்து அப்டேட்டு. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்த பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எனக்கு என்னென்ன கீ ஆன்சர் கிடைக்குதோ அந்த கீ ஆன்சர் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட் நான் 1 by 1 கொடுத்துட்டே தான் இருப்பேன். +1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரும் ஒரே ஆக வேண்டாம், +2 படிங்க. கண்டிப்பாக +1 எல்லாருமே நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் ரொம்ப லிபரலாக தான் இருக்க போது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கிடையாது. ஏன்னா +1 மார்க் நமக்கு எதுக்குமே தேவையில்லை. ஸோ இதிலே வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட்ஸ்க்கான கீ ஆன்சர் இருக்குது. ஏ டைப் பி டைப்புக்கான 1 மார்க் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஆஃப் டே தான் வேல்யூஷன் வந்து நடந்துச்சு. மொதல் நாளுங்கிறதுனால சிஎஸ்ஓ வந்து பார்த்தோன்னா ஒரு 10 பேப்பர் 15 பேப்பர் தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க. எப்படி எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி எழுதியிருக்காங்க,
ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, பாஸ் ஆகிற அளவு கொண்டு வந்துடலாமா இல்லை ஃபெயிலியர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து வேல்யூஷன் வந்து பார்த்தோன்னா போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் Day 1 Day 2 3க்கான 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்ப் அப்டேட்டுக்கான சீரியஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா மறக்காத மாணக்க ராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கான கீ ஆன்சர் தான் இது. இந்த கீ ஆன்சரை ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அக்கௌண்ட்ஸ்க்கு ஸ்டெப் மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வேல்யூஷன் ரிலேட்டடாக தொடர்ந்து நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த அப்டேட்டில் வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆன்சர் கீ வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த ஆன்சர் கீ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்க ராசி யூடியூப் சேனல். இன்றைக்கி நடந்த +1 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரல் தான். ஸோ அப்படி தான் திருத்தவும் சொல்லியிருக்காங்க, வேல்யூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து 11th வருவாங்க. சில பேர் நம்ம 11th படிக்க மாட்டாங்க, 12th படிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் வேல்யூஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் Day 2க்கான அப்டேட் நான் அப்டேட் பண்ணுறேன். Day 2ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏஐயோட வேல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்க ராசி யூடியூப் சேனல். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.